This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கன்னியாகுமரி வந்தடைந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 3 நாள் பயணமாக அவர் வந்திருக்கிறார். விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அவர் தியானம் மேற்கொள்கிறார். தற்போது ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து பகவதி அம்மன் கோவிலுக்குள்ளே சென்றிருக்கிறார். அங்கிருந்து தனி படகு மூலமாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல இருக்கிறார். அவருடைய பயணத்தின் முக்கியத்துவம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். திரு சுகுணா தேவாகர், ஏன் ஊடகங்கள் காட்டக்கூடாது, ஏன் சமூக ஊடகங்கள் காட்டக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் தொடர்பாக திரு பாலகிருஷ்ணன் காவல் ஆணையருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கார். தேர்தல் ஆணையத்திலேயும் அவங்க தரப்புல எல்லாம் முறையிட்டு இருக்கிறார்கள். இது பொறுப்பு ஊடகங்கள் சார்ந்ததாக அதிகம் பேசப்படுவது எதனால? இப்போ பொறுப்பு ஊடகங்கள் சார்ந்ததாக அப்படின்னு நினைக்கல. நான் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையம் தடை விதிக்கிறது, எந்த மீடியாவும் கவரேஜ் செய்யக்கூடாது என்று ஒரு தடை விதித்தால், நேற்று இரவு பேசினவங்க பிரதமர் அலுவலகமே இதுல முடிவெடுத்து அறிவித்திருக்கணும், எந்த ஊடகங்களும் வர வேண்டாம்னு அவங்களே அறிவித்திருந்தா இன்னும் எளிதாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. இப்ப பார்த்தோம்னா ஈவன் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் கூட இன்னொன்று பிறந்த நாளப்ப நீங்க யாரும் வர வேண்டியதில்லை, ஊருக்கு வர வேண்டியதில்லை, யாருமே இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, திருமணங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, மீடியாக்களுக்கு வர வேண்டியதில்லை அப்படின்லாம் சொல்லுவதை பார்க்குறோம். ஏன்னா எங்களுடைய பிரைவசி பாதிக்கப்படுவதில்லை, பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ தியானங்கிறது இன்னமும் கூடுதலாக பிரைவசி தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. தியானம் என்பது என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவது, தனிமையில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் தியானம். அப்படிங்கிறப்ப அங்கே நீங்கள் எந்த கவரேஜுமே தேவையில்லைன்னு சொல்லி மோடி நினைத்திருக்க வேண்டும். ஆனால் மோடியினுடைய தியானம் என்பதே ஊடகங்கள் கவரேஜுக்காகத்தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. இன்னொன்று, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் சொன்னதோடைய அடிப்படையை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் ஊடகங்கள் இப்போ தேர்தல் ஆணையம் தடை விதிக்கிறது, நீங்கள் ஊடகங்கள் போய் கவரேஜ் பண்ணக்கூடாது, இது தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை போய் கவர் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அப்படி சொல்லாத நேரத்தில் ஊடகங்கள் கவர் செய்வது அப்படிங்கிறது ஊடகத்தினுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் தேர்தலில் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பண்ணீங்க புதிய தலைமுறையில். இது உங்களுடைய தன்னார்வத்தில் அடிப்படையில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இப்போ பொதுவாக நியூஸ் கவரேஜுங்கிறது எல்லா மீடியாக்களுமே எல்லா மற்ற மீடியாக்கள் பண்ணுறப்ப நீங்கள் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு மீடியாவும் முடிவெடுக்கவும் முடியாது, இல்லை கவர் பண்ண முடியாது, கவர் பண்ணலாங்கிறத முடிவெடுக்க முடியாது. அதுவும் பிரதமர் இங்கே வருகிறாருங்கிறப்ப அந்த மீடியா கவரேஜ் பண்ணுவது பிரதமர் அலுவலகத்திலிருந்தோ தேர்தல் ஆணையத்திலிருந்தோ வந்திருந்தா சரியாக. உங்களுக்கு அப்படியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக யாருமே அப்போ மீடியாக்கள் கேட்கப்படுறதில்லை, இல்லை நாங்கள் கவரேஜ் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு யாருமே கேட்க போவது கிடையாது. அப்போ அப்படியான தடைகள் இல்லாதப்ப மீடியா கவரேஜ் பண்ணுவது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதை தடை செய்ய வேண்டியது, தடுத்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.